வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஊழல் புகாரில் சிக்கிய நீதிபதிக்கு பதவி உயர்வு வழங்கியதாக கட்ஜு குற்றச்சாட்டு. மன்மோகன் பதிலளிக்க வலியுறுத்தி ராஜ்யசபாவில் அதிமுகவினர் கோஷம். மேட்டூர் அணைக்கு 23,000 கன அடி தண்ணீர் வரத்து. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்கு அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு. சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. விரிவான செய்திகள். நீதித்துறை முறைகேடு புகார் தொடர்பாக ராஜ்யசபாவில் அதிமுகவினர் பிரச்சினை எழுப்பியதை அடுத்து ஏற்பட்ட அமளி காரணமாக சபை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது பிரஸ் கவுன்சில் தலைவராக உள்ள மார்க்கண்டேய கட்ஜு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கட்ஜு பணியாற்றிய போது கூடுதல் நீதிபதி நியமனத்தில் நடந்த குளறுபடிகள் குறித்து அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் மீது தான் தெரிவித்த புகார்களின் அடிப்படையில் உளவுத்துறை விசாரித்து அதை உறுதி செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அறிக்கை அளித்ததாகவும், ஆனால் அப்போது மன்மோகன் சிங்கை தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய கட்சி ஆட்சியை கவிழ்த்து விடுவதாக மிரட்டியதாகவும் கட்ஜு கூறியுள்ளார். அரசியல் நெருக்கடி காரணமாக ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட கூடுதல் நீதிபதி பதவி உயர்வு பெற்றதாகவும் கட்ஜு குற்றம் சாட்டியிருந்தார். அரசியல் நெருக்கடி காரணமாக உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து பதவி வகித்த 3 தலைமை நீதிபதிகளும் வேறு வழியின்றி இப்பிரச்சினையில் சமரசம் செய்து கொண்டதாகவும் கட்ஜு கூறியுள்ளார். நீதித்துறையில் நடந்த இந்த குளறுபடிகள் குறித்து கட்ஜு தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்யசபாவில் திங்களன்று இப்பிரச்சினை எதிரொலித்தது. சபை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். அப்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சபையில் இருந்தார். கட்ஜுவின் குற்றச்சாட்டு குறித்து மன்மோகன் சிங்குக்கு தெரியுமா? கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்துக்கு அவர் பணிந்தாரா என்பது குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தினர். Dr. Methven, please don't do this. Do not float. What are you doing? கேள்வி நேரம் முடிந்த பிறகு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க சபைத் தலைவர் விரும்பினால் அனுமதிக்கலாம் என்று பார்லிமெண்டரி விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்ட அலுவல்களை எடுத்துக் கொள்வதிலிருந்து விலகுவதற்கு அனுமதி இல்லை என்றும் முறைப்படி இப்பிரச்சினையை அணுகலாம் என்றும் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி கூறினார். ஆனால் அதை ஏற்க மறுத்து அதிமுகவினர் குரல் எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளியை அடுத்து 10 நிமிடமும் அதைத் தொடர்ந்தும் அமளி நீடித்ததால் பிற்பகல் 12 மணி வரையிலும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு சபை கூடிய போது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் குறித்த விவாதம் ஏற்கனவே சபை அலுவல்களில் திட்டமிட்டபடி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 23,000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் கடந்த 3 நாளில் அணையின் நீர்மட்டம் 8 அடி வரை அதிகரித்துள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் அங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் மழை தொடர்வதால் அம்மாநில அணைகளிலிருந்து கடந்த ஒரு வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரிக்கு வரும் தண்ணீரின் அளவு கணிசமாக உயர்ந்துள்ளது. காவிரி ஆற்றிலிருந்து மேட்டூர் அணைக்கு தற்போது 23,276 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் கடந்த 3 நாளில் அணையின் நீர்மட்டம் 8 அடி வரை உயர்ந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 55.69 அடியாக உள்ளது. கபினி அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் காவிரியில் திறந்து விடப்படுவதால் மேட்டூர் அணை மளமளவென உயர்ந்து வருகிறது. இதனால் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் பாயும் காவிரி ஆற்றை நம்பி 12 மாவட்ட மக்கள் உள்ளனர். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை நிறைவேற்ற கோரியும் மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் திங்கட்கிழமை அன்று மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள மத்திய கலால் மற்றும் சேவை வரி ஆணையர் அலுவலகத்தை விவசாயிகள் திரளாக வந்து முற்றுகையிட்டனர். காவிரி நடுவர்மன்றம் கடந்த 15/7 கூடி
மீண்டும் மலுப்பலாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நோக்கத்தோடு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வாங்கி அதன் பிறகுதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம் என்று சொல்வது தமிழகத்தை முற்றிலுமாக வஞ்சிக்கும் செயலாகும். இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரிய கோரிக்கையை வலியுறுத்தி கடையடைப்பு நடத்தப்பட்டது. மேலும் விவசாயிகள் போலீசாரின் தடுப்பை மீறி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் மருத்துவக் கல்லூரி சாலையில் திடீரென்று தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசு அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். மக்கள் பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக கூறி சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு குடிநீர் பிரச்சினை தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் குணசேகரன், திமுக கொறடா சக்கரபாணி, மனிதநேய மக்கள் கட்சி அசம் பாஷா மற்றும் தேமுதிக பார்த்திபன் ஆகியோர் பேசினர். இறுதியில் அமைச்சர் வேலுமணி பதிலுரை அளித்தார். இதைத் தொடர்ந்து மணல் கடத்தல் கும்பலால் போலீஸ் ஏட்டு படுகொலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக திமுகவினர் பேச முற்பட்டபோது சபாநாயகர் தனபால் அனுமதி தராமல் எரிசக்தி துறை மீதான மானிய கோரிக்கையில் பேச அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை அழைத்தார். இதையடுத்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் மணல் அள்ளக்கூடிய இடத்துல, மணல் திருடக்கூடிய இடத்துல சில காவலர்கள் அதை தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட போது ஒரு தலைமை காவலர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இந்த செய்தியை பற்றியும் நாங்கள் எழுதி தந்திருக்கிறோம். அதேபோல மத்திய அரசு இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆணை, சமஸ்கிருதத்தை ஒரு வார காலம் கொண்டாடிட வேண்டும், அதற்கு கூட முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதாக நாங்கள் செய்தியை பார்த்தோம். எனவே அது குறித்து நாங்கள் பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அதற்கு உரிய கவன ஈர்ப்பையும் எழுதி தந்திருக்கிறோம். ஆனால் அதற்கும் இந்த அவை அனுமதி தராததை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முன்னதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு புதிய தமிழகம் கட்சி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அனுமதி கேட்டார். பட்டியலில் பெயர் இல்லாத போது பேச அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் கூறவே கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செய்தார். இன்று குறிப்பாக தமிழ்நாடெங்கும் நிலவக்கூடிய வறட்சி, நிலத்தடி நீர் அபாயமாக குறைந்து வருவது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நான் காலை 9:30 மணிக்கே பேரவைத் தலைவருடைய அவைக்கு சென்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன். இன்று அது குறித்து விவாதம் நடந்து கொண்ட பொழுது என் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அது குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டேன். திட்டமிட்டு பேரவைத் தலைவர்கள் எனக்கு அனுமதி மறுத்தார். எனவே குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவுக்கு பாதித்துக் கொண்டிருக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாடு, பெரிய முதலாளிகள் நிலத்தடி நீரை இந்த நேரத்தில் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் சபாநாயகருடைய ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர்கள், தமிழகத்தில் உள்ள ஏரி, கண்மாய், குளங்களை தூர்வார வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். டெல்லியில் மீண்டும் தேர்தல் நடத்தும்படி லெப்டினன்ட் கவர்னரை நேரில் சந்தித்து ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த ஆம் ஆத்மி கட்சி 49 நாட்கள் மட்டுமே நீடிக்க முடிந்தது. அடுத்து நடக்க இருந்த லோக்சபா தேர்தலை எதிர்பார்த்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்தார். நாடு முழுவதும் 4 இடங்களில் மட்டுமே இக்கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து மீண்டும் டெல்லி அரசியலுக்கு திரும்பியுள்ளார் கெஜ்ரிவால். பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாகவும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுவதாகவும் குற்றம் சாட்டி மீண்டும் பரபரப்பு செய்திகளில் கெஜ்ரிவால் இடம்பெற்றார். இந்நிலையில் டெல்லியில் சட்டசபையை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி லெப்டினன்ட் கவர்னர் நஜீபை ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். இது தொடர்பாக கோரிக்கை மனுவை கெஜ்ரிவால் அளித்தார்.
அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி முன்னாள் சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி, டெல்லியில் குதிரை பேரம் நடத்துவோர் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது என்று கவர்னரிடம் தெரிவித்ததாக கூறினார். கவர்னருடன் சந்திப்புக்கு பின்னர் தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், பாரதிய ஜனதாவினர் ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் அதற்கான எண்ணிக்கை பலத்தை முன்கூட்டியே காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 253 இடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் துவங்கியது. தமிழகத்தில் MBBS, BDS படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு திங்கட்கிழமை துவங்கியது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அரங்கில் வரும் 25ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் என மொத்தம் 253 MBBS இடங்களில் மாணவர்களை சேர்க்க இந்த கலந்தாய்வு நடக்கிறது. இதில் முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம்பெற்ற மாணவர்களில் சிலர் தங்கள் ஊர் அருகில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என அறிவதற்கு ஆவலோடு வந்திருந்தனர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல ட்ரிச்சி எடுத்திருந்தேன். இப்ப கோயம்புத்தூர் கிடைக்குமா சேஞ்ச் ஓவர் ட்ரை பண்ண வந்திருந்தேன். வேகன்சி இல்ல கோயம்புத்தூர்ல, அதனால திருச்சி எடுத்திருக்கேன். சென்னை பாரிமுனையில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 16 BDS காலி இடங்கள், 18 சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகள் சமர்ப்பித்துள்ள 1020 அரசு ஒதுக்கீட்டு BDS இடங்கள் இந்த கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட உள்ளன. கலந்தாய்வு குறித்த விவரம் சுகாதாரத்துறையின் www.tnhealth.org என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 11 மாடி கட்டட விபத்து குறித்து CBI விசாரணை நடத்த வலியுறுத்தி சென்னை பெருநகர கட்டுமான தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே திங்களன்று கட்டுமான தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் சட்டப்படி நலவாரியம், விபத்து, மரண நிதி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் மௌலிவாக்கம் கட்டட விபத்தை CBI விசாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். நலவாரியத்தில் பதிவு செய்து விபத்து ஏற்படக்கூடிய தொழிலாளிகளுக்கும் விபத்து மரண நிவாரணம் அந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். 1 லட்சம் ரூபாய் என்பது பல ஆண்டு காலமாக நீடிக்கிறது. இயற்கை மரண நிவாரணம் 17,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். இதர பணப்பயன்களை இரட்டிப்பாக்க வேண்டும். மௌலிவாக்கம் 11 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு விபத்து குறித்து தகுந்த CBI விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மனவளர்ச்சி குன்றிய மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற முதல்வரின் தனிப்பிரிவில் கோரிக்கை மனு அளித்துள்ளார் தாய். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவர் அபிராம சுந்தரி. கடந்த 1998 இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த 2002 கணவர் திருச்செந்தில்குமார் தற்கொலை செய்து கொள்ளவே வீட்டு வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இவரது 2வது மகள் ரம்யா மனவளர்ச்சி குன்றியவர். குணப்படுத்த முடியாத தன் மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும், இல்லையேல் அரசு வேலை தந்தால் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் அபிராம சுந்தரி தெரிவித்தார். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு தரணும், என் மகளை கருணை கொலை பண்ணிருங்கன்னு வேண்டுதல் வச்சு வந்துருக்கேன். அதால நடக்க முடியாது, பேச முடியாது, தான் வேலையை தனக்கே செஞ்சுக்கிறேன்னு தெரியாது. டாய்லெட் போனா வீட்டுக்குள்ளேயே போயிடும். இப்ப வேற ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சு போன மாசம். நான் எல்லாமே நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால நான் கேட்டு வந்துருக்கேன். என்னால எதுக்குமே அலைய முடியல. குழந்தைய பாத்துக்கிறதுனால ஏதோ கூலி வேலை அந்த மாதிரி பக்கத்துல உள்ள வேலைகளை பார்த்துதான் என் பிள்ளைகளை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் இறந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நான் என் பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கேன். முதல் மகள் நிலா +1 படித்து வரும் சூழலில் முதல்வரின் தனிப்பிரிவிற்கு மனு கொடுக்க வந்திருந்த சிவகாம சுந்தரி மனவளர்ச்சி குன்றிய மகள் ரம்யாவையும் உடன் அழைத்து வந்திருந்தார். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,328 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,666 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,380 ரூபாயாக இருந்தது. தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் ஆடிப்பூர திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
நெல்லையில் உள்ள காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர விழா திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரம் மற்றும் கும்பத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடந்தது. வரும் 24ஆம் தேதியன்று அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடக்கிறது. அன்று இரவு அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். 10 நாட்கள் நடக்கும் இந்த விழாவின் நிறைவு நாளில் ஆடிப்பூரம் முளைக்கட்டும் அம்மனுக்கு சீமந்தம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் ஆடிப்பூர திருவிழாவிற்கான கொடியேற்றம் திங்கட்கிழமையன்று காலை நடைபெற்றது. தங்க கொடிமரத்தில் கன்னி லக்னத்தில் நடந்த கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பூர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டின் திருவிழா வரும் 30ஆம் தேதி நடக்கிறது. இந்த விழாவிற்காக திங்கட்கிழமையன்று காலை அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. ஆடி கிருத்திகையை ஒட்டி திங்கட்கிழமையன்று அண்ணாமலையார் கோவிலில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.